கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கருப்பு கண்ணன் தொட்டு இட்டுக்கோ நெத்தி பொட்டு வாரு 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 வா. டேய் உனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே கருப்பு தான் பிடிக்கும். ஏன்னா கருப்பாக இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க. ரிஷா கருப்பா இருக்கவன் தான் கிங்கன்றியா? நிச்சயமாடா. அப்பனா ஒயிட்டு மாநரம், சிவப்பு, கருப்பு தானே சொன்னேன்? கருப்பே தான். கருப்பு தானே? கண்டிப்பா கருப்பு தான்டா. அப்ப கேப்டன் தான். கேப்டன் எங்கடா? 2 தானடா. நான் வளரேனே. என்ன? 2 124. 155ல கேப்டன் 2 தான். நீ வேற 234ல 124. அவ்வளோலாம் இல்லையடா. 155 166 அதில் 2 வேஸ்ட். அவுட்டு வேற. அவுட்லாம் கிடையாது, ஸ்டடி கோயிங். டேய் நான் தான் உட்காந்து முழுசா பார்த்தேன்னு 156ல கேப்டன் 2 தான் அவுட்டு. எல்லாரும் ஆர்வம் எதிர்பார்த்தாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆஹா பின்னிடுவாரு அப்படின்னு வந்து அனாவசியமா தூக்கி. ஏய் நீ எந்த கேப்டனை பத்தி பேசுற? நம்ம கேப்டன் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் டேரன் சாமி. ச்சே, நான் ஏதோ கருப்பு கலரை பத்தி ஒரு ரசிச்சு ஒரு பாட்டு பாடிந்தாங்க. நீ கிரிக்கெட்டை பத்தி பேசுகிறே நீ. ஆமாண்டா. அறிவில்லை உனக்கு? என்னடா? அதை பத்தி பேசதான் நிறைய பேர் இருக்கிறாங்களே வெட்டியா. நம்ம இப்போ பரபரப்பாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சூடான செய்தி வரும் நான் வெயிட் பண்ணியிருந்தா வந்து கிரிக்கெட்டை பற்றி பேசினுக்கிறேன் இடியட். நான் கேப்டன் அந்த கேப்டன் சொன்னேன், நீ இந்த கேப்டனா? அதான் புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டேன் நான். அந்த கேப்டன் 2 அடிச்சாரடா. சரி நான் எதுவும் சொல்லலடா. அந்த கேப்டன் 2 அடிச்சு அவுட் ஆகிட்டாரு. கடைசியில் அந்த பிராத் வெயிட்னு ஒரு போலர் தான் வந்து 3 6 அடிச்சு லாஸ்ட் ஓவரில் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏய் ஊருக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து ஒரு கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்க. என்னன்னு பேசிக்கிறாங்க? அதாவது ஆடுனவங்க கருப்பு, ஓகே, அவங்க போட்டிருந்த துணி சிவப்பு, ஆக கருப்பு சிவப்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீ பார்த்திய மேட்ச், அதுலேயே அவர் என்ன சொன்னார்? கேப்டன் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அதாவது எதுவும் நடக்கும், எங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்ல வந்து லோகோ போடுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது கூட ஆள் இல்லை, ஆனால் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய தன்னம்பிக்கையும் எங்களுடைய கொள்கையும் தான் ஜெயிச்சுது அப்படின்னாருல. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல கூட கருப்போ சிவப்போ மஞ்சளோ நீலமோ பச்சையோ வெள்ளையோ அதெல்லாம் இல்லை, யாருக்கு நிறைய தன்னம்பிக்கையும் களத்துல இறங்கி போராடுற போராட்ட குணமும் அதை விட மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணமோ இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நீ சொல்றியா? நான் சொல்லவா? என்ன ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அண்ணா பேசி பேசி பயங்கர பசி எடுக்கிறார், டீ பண்ணு சொல்ல. அட பாக்கெட்ல காசு இல்லடா, எல்லா காசும் கண்டெய்னர்ல இருக்கு. கண்டெய்னர்லையா? என்ன சொல்ற? ஆமாண்டா, என் ஒய்ஃப் வச்சிருக்கால எவர் சில்வர் கண்டெய்னர், 4 கண்டெய்னர் இருக்குடா. ஆனா வந்து 6 நாளா நடவடிக்கை எடுக்க முடியல. இது என்னால. நிறுத்துங்க, வெறும் வாயில மெல்லாதீங்க. சரி இந்தா இந்தா கொஞ்சம் குறா போகும்போது அப்படியே 108க்கு ஃபோன் பண்றோம். உருவத்துக்கு அவ்வளோ பண்ண ஆவாதரா? டேய் ஜீரணம் ஆவாதரா? என்ன இவ்வளோ பெரிய பண்ணல ஆளுக்கு திரும்ப கொடுத்துட்டு போறான். என்ன பன் பங்கீடு பண்றான்? பன் பங்கீடா? ஓஹோஹோ, அப்போ தேர்தல் பங்கீடு எப்படி இருக்கணும்? நீர தொகுதி பங்கீட கேட்குறேன், அதுவும் இப்படி தான் இருக்கு. அப்படியா? நாட்டு சொல்லு. டேய் ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், பெரிய கட்சிகள் தான். எப்படி சொல்ற? மற்றவங்கெல்லாம் நீங்கள் வாங்க நீங்கள் போங்க நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெரிய கட்சிகள் டக்குன்னு தொகுதி பங்கீட முடிவு செஞ்சுட்டு
நம்ம ஆளும் கட்சி வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாங்களப்பா. அப்படியா? ஆமாப்பா. எவ்வளோ எடுத்துக்க? 227 இடத்துல அவங்க நிற்கிறாங்களாம். மொத்தம் 234 இடம் தானே? ஆமாம், மீதி 7 இடம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு. இவன் கொடுத்தா பண்ணு மாதிரியா? அதெல்லாம் பேசி வீணா என்ன அடி வாங்க வைக்காத. சரி, இப்போ 234 227 அவங்க நிற்கிறாங்க. ஓகே, 7 இடத்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு ரெட்டையில நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சின்னத்தில் நிற்க முடியாது. அப்போ கிட்டத்தட்ட இவங்களே 234 நின்ன மாதிரி தான். 234 இவங்க நின்னாம தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிய வேண்டியது என்னன்னா, என்ன மேட்ரு? எப்போவுமே இந்த கமல் ஸ்டைல், ரஜினி ஸ்டைல் மாதிரி அம்மா ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஆமாம், நாம் ஒன்று எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது, அவங்க வித்தியாசமாக ஒன்று செய்வாங்க. நாம் ஒரு எதிர்பார்க்காத ஒன்று டபக்குன்னு அவங்க செய்வாங்க. இதே தான் எதிர்கட்சிகளும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த தொகுதி பங்கில் என்ன பண்ணிக்கிறாங்க? அதே தான்டா, அம்மா ஸ்டைலே அப்படி தான். எல்லாரும் ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அவங்க டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. போன எலெக்ஷனில் கூட நல்லது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதை விட அது நம்மளுக்கு இந்த தொகுதி பங்கீடு பற்றி வருவோம். அதாவது இந்த 227 7 அது சொல்லிட்டேன்னா, சில மினிஸ்டர்லாம் இருக்காங்கல்ல. ஆமாம், தோட்டத்தில் கூப்பிட்டு விசாரணை பண்ண மினிஸ்டர்லாம், அவங்களுக்குலாம் அதில் சீட்டே கிடைக்காதுன்னு சொன்னாங்களே. பயங்கரமாக நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு பீதியில் இருந்தாங்க. ஆனால் ஐவரணியில் உயர்கல்வித்துறையை மட்டும் கட்டி விட்டுருக்காங்க. 5ல் 4 ஓகே ஆயிடுச்சு. இப்போ 4 ஓகே. ஓகே, எல்லாருக்கும் அவங்கவுங்களோட அவங்க ஜெயிக்கிறதுக்கான சாதகமான தொகுதியிலே சீட்டு வேற கொடுத்துருக்காங்கடா. பரவாயில்லையே. இதனால தான் அடப்பாவிகளா இவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, ஓரம் கட்டாங்கன்ட்டு நாங்கள்லாம் இவங்க கிட்ட போகாமல் வேற சோர்ஸ் மூலியமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோமே. இப்போ இவங்க மறுபடியும் பவருக்கு வராங்களே அப்படின்னு பயத்தில் இருக்காங்களாம் மற்ற கட்சிக்காரங்கெல்லாம். இப்போ ஆல்ரெடி இந்த மினிஸ்டர்ஸ் இருந்தாங்களா, அவங்கள எவ்வளோ பேர் தப்பிச்சுக்கிறாங்க? 16 மினிஸ்டருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓ, 9 மினிஸ்டரு பாவம் தலையில் துண்டை போட்டுன்னு கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க. 9ஓ 10ஓ சரியா தெரில. ஏன் சரியா தெரிலன்னா, 5 வருஷத்தில் 50 மினிஸ்டர் மாறினா அது எனக்கு கொஞ்சம் கணக்கில் நான் கொஞ்சம் வீக்கு. அதனால எனக்கு சரியா தெரில. பட் இந்த இது கருவேப்பிலை திருச்செந்தூர் சைடு போயிடுச்சு போல. இதான்டா ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு சீட்டெல்லாம் கிடையாது, அவர் ஒன்லி பிரச்சாரம் மட்டும் பண்ணட்டும் அப்படின்னாங்க. ஆமாம், இவரும் அம்மா சொல்வதே நான் செய்து முடிப்பேன் அப்படின்னாரு. ஆமாம், இந்த புள்ள இவ்வளவு நல்ல புள்ளையா இருக்கேன்ட்டு அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இந்த திருச்செந்தூருக்கு இது பாராளுமன்ற தொகுதியில் நம்ம கரகாட்டக்காரரு. ஆமாம், அதுவும் இப்போல்லாம் சமீப காலமாக ரொம்ப பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க. போய் கேட்டால் அம்மான்னோம், நாங்கள் அம்மா தப்பு செஞ்சால் மன்னிச்சிங்க இப்படிலாம் பேசுகிறாரு. அவர் அங்கே நின்று ஜெயிச்சு வருதானே. மீண்டும் ஒரு நடிகருக்கு அந்த சட்டசபை தொகுதியில் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியா ஒன்லி ஃபார் ஆக்டர்ஸ் போலுது. இல்லை, முருகன் கருணை இவர் கிடைக்குமா என்னன்னு பொறுத்து இருந்து தானே பார்க்கணும். முருகன் மாதிரி தனியாக நின்று ஜெயிக்கலாம் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலப்பா. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏய், அம்மா என்ன பண்ணிருக்காங்க, இந்த தடவை 32 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 32 கிரீன் சாரீஸ். கரெக்ட் கரெக்ட். அதுக்கே முன்னால ஒரு கலரை போடுற நேர்காணலுக்கே அவங்க புடவை, பச்சை புடவை தான் வந்தாங்க. கரெக்ட். மினிஸ்டருங்கெல்லாம் இருக்காங்களா, நம்ம ஊருக்குள்ளேயே நிற்கிறாங்களா. அப்படியா? ஆனால் என்ன இதில் வருத்தம்னா, நம்ம கேப்டன் போன தடவை ஜெயிச்சு வந்தார்ல. ஆமாம், அவர் கட்சியிலேருந்து போய் தொகுதி நன்மைக்காக போய் ஆமாம் சிஎம் சந்திச்சாங்களே, அந்த தொகுதி நன்மைக்காக சந்திச்சதுல பாவம் ஒருத்தர் தான் தப்பிச்சிருக்காரு. யாருது? அவர் தான் மாப்பா. ஓ, ஆனா ரொம்ப கஷ்டமான ஆவடி தொகுதி அவரு கொடுத்துருக்கனால, அதுவும் ஏதோ அவரு 4 டிவியில் உட்காந்துன்னு தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் இவங்க தான் கரெக்டு அப்படின்னு அடிச்சு பேசுறாரு. அதனால ஒரு கண் துடைப்புக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள இன்னொன்னு பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இப்போ அந்த மின்சாரத்துறை, அப்புறம் முன்னாள் முதல்வர், இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம்டா இந்த தடவை இருக்கவே இருக்காது, சீட்டு கிடைக்காது அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஊருக்குள்ள பேசினாங்கல்ல. ஆமா, அது பொய்யாயிடுச்சு போலுது. ஏய், அதாவது இந்த தடவை பழைய முகம், புது முகம், அம்மா செலக்ட் பண்ண முகங்கள்
சகோதரி செலக்ட் பண்ண முகங்கள் அப்படின்னு ஒரு கலந்த கலவையா இந்த வேட்பாளர் பட்டியல் இருக்கு. அதனால இப்போ யார் இந்த கட்சிக்குள்ள ரொம்ப செல்வாக்கா பவரோட இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியலையா. எல்லாம் அம்மாவுக்கே வெளிச்சம்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கன்ற இன்னொன்று பேசிக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமா சடன் சர்ப்ரைசிங் ஷாக்கிங்கா ஒரு காமெடி நடிகருக்கும் ஒரு சீட்டு கட்சிச்சாங்க. அவர் ரொம்ப காலமாக வந்து கஷ்டப்பட்டு நடிக்க வந்து வளர்ந்தாள். வளர்ந்த பிறகு ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு அதன் மூலியமா தன்னை பிரபல்யமாக்கிக்க முயற்சி பண்ணார். அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் போன வாரம் வரைக்கும் என்னை கலைஞர் கூப்பிடுறாரு, என்னை அவரு கூப்பிடுறாரு, என்னை இவரு கூப்பிடுறாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா அவரை கூப்பிட்டு அம்மா சீட்டு கொடுத்துருக்காங்க. 7ல் 1 ஓகே ஆயிடுச்சே. ஆமா, என்ன பண்றதுன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆனால் ஒன்றுண்ணே, ம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? லாஸ்ட் 3 பால்ல 6 அடிச்சு வின் பண்ணாங்க தெரியுமா? ஆமா அன்எக்ஸ்பெக்டடு. ஆமா. அதே மாதிரி இந்த பங்கீடுலையும் ம் எப்போ வேணா அடிஷன்ஸ், ம் டெலிஷன்ஸ், இன்க்ளூஷன்ஸ், கரெக்ஷன்ஸ்னு லிஸ்ட்டு எப்படி வேணால் மாறலாம். ஆல்ரெடி சீட்டு வாங்கினவங்களுக்கு சீட்டு இல்லாமல் போகலாம், சீட்டு கொடுக்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு திடீர்னு சீட்டு வரலாம். எதுவும் சாஸ்வதம் இல்லைன்னு நீ சொல்ற ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.